வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, புலியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, புலியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, ஸ்ரீ ராமச்சந்திர புதல்வ கருப்பசாமிக்கு, புலியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகிற ஞான யோக முனிவர்களே சித்தர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். திருநெல்வேலி 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 எல்லை திருநெல்வேலி எங்கே போய்விடும். தன் மகனை பற்றி காக்க வந்தது யாருடா? கால் ஒன்று வரலாம். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் தனி வழியில் போக மாட்டானா, அப்போ சொல்ல மீற மாட்டானா. கால் வந்துட்டு வா. பூஷா வயசு எத்தனை பையனுக்கு? பொண்ணுக்கு வயசு எத்தனை? உட்கார். உன் பிள்ளையுடைய ஓலையை எடுத்து போய் பார்த்தேன். விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த பிள்ளையினுடைய கழுத்துக்கு மேல் காது பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தமான ஒரு பிணி இருக்குது. அந்த பிணியினுடைய பாதிப்பால் விரல்கள் கைகால்கள் வலிப்பு போன்ற ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளையை குணமாக்க முடியுமா? இதுக்கு மருத்துவத்தால் மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டாலும் எனக்கு திருப்தியான ஒரு பதில் தெய்வம் மூலமாக வேணும். அதை தெளிவு பண்ணி கொடுக்கணும், எதிர்காலம் பாதிச்சிடக்கூடாது, சரி பண்ணி தரணும்னு என்னட்ட கேட்க. கால் வந்துட்டு வா. என்னப்பா முடியுமா? சரி நிறுத்திடலாமா? இன்னையிலிருந்து 38 நாட்கள் கழித்து வரக்கூடிய பௌர்ணமி, 30 நாட்கள் கழித்து வரக்கூடிய பௌர்ணமியில் என்னையை அந்த குழந்தைய பார்க்க சொல்லு, கூட்டு வா. அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய அந்த இழுப்பு போன்றதை முதல்ல நிறுத்தி தாரேன். நரம்பை இயக்குவதற்கு வேண்டிய வழிகளை பண்ணித்தாரேன். 13 வயதுக்குள்ள அந்த பிள்ளை 4 மனிதரைப் போல நோயில்லாத பிள்ளையாய் பூர்வ மாணிக்கமாக நான் வாழ வச்சு தரேன். கால் வச்சு கர்மசாமிக்கு 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 வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தாடா திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டுதல் போட்டிருக்கேடா, நடந்துடும். சந்தோஷமா இருடா, ஆனந்தமாரு, ஜெயிச்சு தரேன். இந்தா அன்னதானம் சாப்பிட்டு போடா தம்பி, உட்கார். கருப்பசாமி ஆமாம், மதுரை மாநகர், மதுரை எல்லை, மதுரை மதுரை வா 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 வா. பிராய்லர் கிலோ என்ன ரேட் இருக்கு? அது எப்படி உனக்கு தெரியும்? கடை வச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா. நல்ல கால் நோட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய தொழிலை கொஞ்சம் வளமாக்க விடாமல் சில தடங்கல்களும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் கடன்பட்டு மனவேதனைப்பட்டு நொந்திருக்க. ஆனால் இதே கடையில் நான் உத்தரவிட்டு உனக்கு லட்சுமி கடாட்சை தாரேன், கடனை தீர்த்து தாரேன். இதற்கிடையில் ஒரு பிள்ளைய ஃப்ளைட்டில் ஏற்றலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. கரெக்டாக 6 மாதம் கழித்து தான் நடக்கும். அதுக்கு முன்னால் ஏற்றனா வீட்டில் உட்காந்துருக்கோம். என்ன செய்யலாம்? அப்போ கால் விட்டுருவான். ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான அடமானம் ஏதாவது வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை வச்சு உனக்கு பணத்தை தரேன், அதை மீட்டியும் தரேன். கால் வந்துட்டுவான். எல்லாமே நம்ம செஞ்சு கொடுப்போம். நம்ம பிள்ளை தானே. இந்தாடா உம்பளையே வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். இந்தா கல்லா நிறைய பணமாக சேரும். நிறைய கோழிகளை கொண்டு வித்துரு, ஆசத்திருவோம் போ. கர்மசாமிக்கு
அதே மதுரை மாநகர் அதலை அதலை கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும் காதலும் வாழ்வும் சிறந்திடும். ஏண்டா கண்ட கண்ட பக்கம் திரிஞ்சா கையும் காலும் துண்டு துண்டா தொங்கும் படி நேர்ந்திடும். இன்னொரு தரம் கால் வந்துட்டோம். அருமையான பாட்டு பாது. சும்மா நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு பிள்ளை வேணுமா, அல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனை தீரணுமா, அல்லது சாமி அருள் வேணுமாடா? ஆம்பளை விடமாட்டான், விடாக்கண்ட பேரில். நீ எனக்கு தெரியுமில்லடா, ஏதாவது ஒன்று தான் இன்றைக்கி வர இருக்குது. என்னடா வேணும்? நான் ஒன்றை மாதிரி லட்சம் பேரை பார்த்துவேன். சாமி அருள் முதல்ல வேணுமுங்கய்யா. கால் வந்துட்டு வா. மனம் கனிந்தே நீ. எத்தனை பிள்ளைடா இருக்கு உனக்கு? யாருக்குடா பிள்ளை வேணும் இப்போ? மகளுக்கு. என்ன அதெல்லாம் வருத்தப்படக்கூடாதுடா. பிள்ளையை பெற்றவங்கள ரொம்ப பெருமையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இழுபட்டுக்கிட்டு வேதனைப்பட்டு வந்திருக்கான். இதை பெற்றதை விட நான் சும்மா இருந்திருக்கலாமேன்னு நினச்சி. என்னம்மா ஒன்றே இல்லையா? இப்படிலாம் நினச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பிள்ளை பெறுவது பெருசு இல்லைடா, பகவானுடைய அருளால் அதை ஆனந்தமாக வாழ வைக்கிறது தான் பெருசு. புரியுதா உனக்கு? கால நேரம் வந்தாச்சு. முதல்ல சாமியை கூப்பிடுவோம். அதனால் உன்னுடைய சாமியை சுமார் 9 ஆண்டு காலங்களாக ஒழுங்காக வரவிடாமல் கெட்டி இருக்கிட்டாங்க. இப்போ அந்த சாமியுடைய அருளும் வேணும். கோயில் திருவிழா நடக்கும் பொழுது நான் அந்த சாமியை நினச்சி விபூதி அள்ளி கொடுத்தா அது நடக்கணும். அந்த சக்தி வேணும்னு கேட்குறேன். காலன்ட்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தாப்பா, வீட்டுக்குள்ளே சனி பகவானுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு மகனே. அதனால் வார்த்தைகளும் நல்லா இல்லை, பொருளாதார பண விஷயமும் நல்லா இல்லை. ஒரு பக்கத்து கால் வலி பொம்பளைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? எல்லாத்தையும் காப்பாற்றி தரேன், சரியாக்கி தரேன். 1.25 மாதம் பொறுமையாயிரு. அந்த சக்தி உன்னை வந்து அடையும். போ, சாப்பிட்டு போடா தம்பி. இந்தா நல்லா கர்மசாமிக்கு. அதே மதுரை மாநகர் என் உடல்நிலை பாதிக்கப்பட்டது எப்படி எப்படி எப்படி? உடனே நீங்கள் வேறு மாதிரி பாட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொன்னேன். நீ சிந்திச்சலாம், அதுக்கு தாண்டா அந்த பதில சொன்னேன். கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், மனக்கவலைகள் தீர்ந்ததம்மா. தானாடவில்லை என்றாலும் சதையாடுகிறது மகளே. அக்கா புருஷனா பார்த்தியா? பாசம் எங்கே வந்து வருது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் உள்ளத்தை கொஞ்சம் நேரம் வச்சுக்காடா, உன் உள்ளத்தை கொஞ்சம் நேரம் வச்சுக்கான்னே. அது ஏன் அப்படி சொல்கிறேன்? நீ வந்து இளைஞன். என்ன, சாமி சாத்தா குறி கேட்குற விஷயத்தில் மனசு ஈடுபாடில் கொஞ்சம் குறைவு இருக்குது. 75% தான் உன் உள்ள என் பக்கத்தில் இருக்குடா. 100 ஆக்கிக்கா. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. திருப்பரங்குன்றம் முருகன்கிட்ட போய் கும்பிட்டீங்களா? என்ன சொல்லிட்டு வந்தீங்க? பக்கத்தில் வாடா சொல்ல பேர. 3.5 ஆண்டுகளுக்கு முன்பே வீட்டில் தீய சக்திகள் விளையாடி போட்டி பொறாமைகளின் காரணத்தினால் மாந்திரிகங்கள் போன்றவைகள் நடந்து அப்படி சின்ன சின்ன வார்த்தைகளாக விளைஞ்சி டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகளாக வந்து தொட்டு குழப்பங்களாகி எதிர்பார்க்காத வண்ணத்தில் நரம்பியல் ஹார்ட் சம்மந்தமான பாதிப்பு ஏற்பட்டுச்சா? இதுதான். அதே மாதிரி இப்போ தன்னுடைய நரம்பியல் சம்மந்தமான பிணி இருக்குது. அது இன்னும் எனக்கு ஃப்ரீ ஆகலை. எனக்கு பிடிச்ச அந்த தீயது நீங்கிடுதா இல்லையா அப்படிங்கிற விளக்கம் எனக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உள் மனசுக்குள்ளே இருக்குது. உண்மையா? ஒரு பத்திரம் இடம் சம்மந்தமான குழப்பத்தில் உங்கள் மண்டை திணிச்சுக்கிட்டு எங்கன்னா போலீஸுக்கு போயிருமோ, கோர்ட்டுக்கு போயிருமோ, இல்லை நாங்களே தீர்த்துடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. தம்பி, உனக்கு தொழில் சொந்தமான சிந்தனையில் இதுவரை முயற்சி செய்து நீ நினைத்த லட்சியத்தை அடையலை. அடுத்து நீ அதை நடக்கிறதுக்கு நான் துணையாக இருப்பேன். ஆவணி 30 கழிஞ்சா நீ ஆனந்தமாகிடுவேன். உன் வீட்டுக்குள்ளே நான் வந்து பார்த்தேன்.
வீட்டுக்குள்ளே கருப்பசாமி ஒரு பக்கத்தில் வாராரு, தாய் வீரகாளி ஒரு பக்கத்தில் வாரா. மதுரை வீரன் சாமி உங்கள் குடும்பத்தை ஆனந்தமாக காத்துக்கிட்டு இருக்கான். என்னம்மா கால் வந்துட்டாங்க. அப்படியெல்லாம் வீரத்தோட காத்த மதுரை வீரா, என் பிள்ளைக்கு என் புருஷனுக்கு எதுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்குறேன், உனக்கு நான் என்னப்பா குறை வச்சேன் அப்படிங்கிற வேதனை உங்கள் மனசுக்குள்ளே அப்படித்தானடா. அதனால் அங்கே போனாலும் கூட திரும்பி பார்க்கறதுக்கு மனசுக்குள்ளே வணக்கம் செலுத்துவேன், ஆனால் போய் பார்க்கறதுக்கு உன் மனசு வர மாட்டேங்குது. உண்மையா இல்லையாடா? இப்போ நான் போய் பார்த்தேன். சரி சரி, உங்களுடைய குறைகளை நீக்கி ஆயுளுக்கு கண்டமில்லாமல் ஆக்கி வழிவகுத்து தாரேன். வீட்டுக்குள்ளே 8 சனிக்கிழமை எல்லார தீபமும் சனீஸ்வரனுக்கு வணங்கணும். நான் சொல்கிற விதிமுறைகளை கடைபிடிச்சி தீபங்களை ஏற்றி வா. வெற்றியாக்கி இவனுடைய ஆத்ம ஜோதியை வலிமையாக்கி ஆயுளுக்கு கண்டமில்லாமல் ஆக்கி தந்தா போதும்லா, ஆக்கி தாரேன். வெற்றி மாலை கூடிய என் பிள்ளைக்கு கொண்டா. நீ என்ன அங்கே போய் குரு அக்கிலி புக்கிலி சுவாமி கூப்பிடா. புளியரை வழிகாட்டும் தாடா ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தாரேன். இந்தா மகனே, என்னாலும் உயர்ந்திருப்பாய், நோயற்று இருப்பாய். வேற என்னப்பா வேணும்? பேச வச்சு தரேன். இன்னும் 3 முறை என்னை சந்திக்கணும். 3வது முறை ஆனந்தமாக பேச வச்சுருவேன். போன வாரம் வேலைக்கிழமை ஒரு பொம்பளையை பேச வச்சேன், தெரியுமா உங்களுக்கு? பேச வச்சோம்லாப்பா. போன வாரம் வந்த மக்களுக்கு யாரும் தெரியுமா? போன வாரம் வேலைக்கிழமை ஒரு அம்மாவை பேச வச்சாச்சு. அதனால் 3வது முறை ஒரு பொழுது உன்னையே நான் பேச வச்சுருவேன். சந்தோஷமாக்கி தரேன். நல்லா இருக்கப்பா. இந்த மகளே பார்த்து போங்க, ஆத்திரப்படுறாங்க. உட்காருங்க, தூக்கி விடு, தூக்கி விடுங்கப்பா. அதே மதுரை மாநகர் இன்று போலே என்றும் வாழ்க எங்கள் வீட்டு திருமகளே. மகா கல்யாணத்தை பற்றி கேட்க வந்திருக்காங்க மதுரையிலேருந்து. நீங்கள் போய் உட்காரலாம். வாழை கன்று போல தலைவன் பக்கம் நின்றிருக்கும் குலமகளே, திருநிறை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டாள் எளிதாக. நல்லா இருக்கலாம் பாட்டு. பாட்டு நல்லா இருக்கா? பாட்டு நல்லா இருக்கு சாமி. அந்த காட்சியை என் கண்ணால் பார்க்க வேண்டாமா? அந்த விஷயத்தை நடத்த வேண்டாமா அப்படின்னு ஒரு உள்ளம். உண்மையா இல்லையா? அதுதான். இப்போ பேசியிருக்க மாப்பிள்ளை நல்ல வீட்டுக்காரங்க தான், நல்ல மனசு உள்ளவங்க தான். ஆனால் ஒரு சின்ன செக்கு வச்சு ஒரு டயத்தை எடுத்திருக்காங்களே, அது ஒருவேளை தட்டி கழிக்கிறதுக்கா இல்லை அந்த டைம் கழிச்சு உண்மையிலேயே வந்துடுவாங்களா? எனக்கு மனதுக்குள்ளே குழப்பமாக இருக்க அப்படின்னு கேட்க வந்திருக்கீங்க. கால் வந்துட்டு வரலாம். மஞ்சள் குங்குமம் நிறைவாக நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி நல்லவன் ஒருவன் இங்கிருக்கு. நான் தான் உங்கள் வாழ்த்த தயாராக இருக்கிறேன். அந்த பகுதியில் ஏன் கருப்பசாமி இவங்க எதுக்குப்பா அவங்க தான் வேணும்னு பிடிச்சி இழுக்காங்க? உங்கள் மனதுக்கு பிடிச்சிருக்கு, ஒன்று பிடிச்சிருக்கு. இது நாள் வரை தேடியதெல்லாம் அமையாமல் இது மட்டும் அப்படி பொருந்தி வந்தது மாதிரி உள்ளத்தாலும் ஜாதகத்தாலும் எண்ணத்தாலும் இலக்கணத்தாலும் தெளிவாயிடுது. அதை அப்படியே நடத்தி தந்துடணும்னு கேட்கிங்க. முடிச்சு தந்தா போதுங்களா? சற்று பொறுமையாக இருங்க. கண்ணை முடுங்க அப்போ 2 பேரும். மனத்தை அலப்பாய விடக்கூடாது அண்ணாச்சி. கண்ணை முடுங்க. 1000 கேள்வி இருக்கும். நான் சொல்லுறதுக்கு மட்டும் கட்டுப்படுங்க. அப்பா இந்தாப்பா தொடர்பு கொடுத்து விடுவேன், பேச வைக்கிறேன், நடத்தி தரேன். ஆவணி வரக்கூடிய சனிக்கிழமை பிறகு பேசியாச்சு. பொம்பளையை உங்களுக்கு சமாதானப்படுத்த முடியல, மனம் அடங்கி இருப்பாய் மகளே. வெற்றி ஆகியாச்சு. நல்லா அன்னதானம் சாப்பிட்டு போங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு காங்கேயம் காங்கேயம்
காங்கேயம் காலம் உங்களுக்கு என்ன கண்ணிலே நீரதற்கு பிறகு கூப்பிடுவோங்களா? ஏன் கவலைப்படணும்? வாதம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அமைதியாக இருக்கா? கூப்பிட்றேன். காலமெல்லாம் அழு எம்மாங்க வா, இங்கே இருந்தா எம்மாங்க வா. இளையவன் எங்கே இருக்கான்? இருக்கானா? லவ் பண்ண சொல்லுவோமா நம்ம? ஆ அப்படியே நல்ல பிள்ளையா இருக்கியம்மா. இந்தா பூவும் பொட்டுமா புன்னகையோடு இரு. மகனை திருத்தி தானே, வெளிநாட்டுக்கு போக மாட்டோமுங்க. உள் மனத்துக்குள்ளே வேற ஒருத்தையை விரும்புனா அப்படி புத்தி இருக்கும். பாப்போம் என்ன நடக்குன்னு. காப்பாற்றி தரப்போ வரலாம். காங்கேயம் காக்கா என் புத்தி அது முக்கிலே உண்டு, கேட்ட காடுத என் புத்தி அது காலிலே உண்டு, குரங்கு புத்தி அதன் குரலில் உண்டு. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் மகாளி காளியம்மா ஒரு தெய்வமாக வந்து நிற்கிறான். இருக்காளா அவங்க இல்லையில? அதனுடைய இலையில பார்த்தேன் வேப்பஞ்சீலக்காரி முத்து மாறி. ஆனந்தமாக அங்கே போய் நான் சுற்றி பார்த்து எல்லையில் பார்த்தேன். என்னையை கூட கருப்பசாமின்னு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 3.25 ஆண்டுகளாக உங்களுடைய நிலம் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் மனக்குழப்பமும் போராட்டமும் சட்டத்தால் இடைஞ்சலும் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டி இருக்குமோ என்ற மனக்குழப்பமும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். எந்திக்க முடியலாம், உட்காரலாம். எந்திக்கிற ஆள் விழுந்துட்டுமே பெண்ணை கட்டு போச்சு. அதே போல் 2 ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் உள்ளத்துக்குள்ள ஒரு சுமையாக இருந்துக்கிட்டு இருக்கு. என்னப்போ அதெல்லாம் சரியாக்கி உங்களை நல்லா வாழ வச்சு தந்தா போதுமில்ல? பக்கத்தில் வாங்க. சொந்தக்காரன் ஒருத்தன் வந்து குடும்பத்தில் உறவான வார்த்தைகளை உருவாக்கி பிரிவான பிரச்சனைகளை காட்டி கொஞ்சம் ஒரு பிரச்சனையை காட்டி குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. புரியுதா? இதையெல்லாம் தீர்த்து தெளிவு பண்ணி தரேன். வேறு என்னப்பா வேணும்? அவனுங்க கூட்டு வரணும், நான் பேச வைக்கணும். கருப்பசாமிக்கு திக்கி கொஞ்சம் வாய விடுதான். அது நல்லா பேச வச்சுட்டா போதுமில்ல? இந்தா பேசுவான். ஏய் கால் வந்துட்டு வாங்க. கொடுக்கலாமா? இந்த கனியை அம்மன் கோயிலில் சூலத்தில் குத்தி வச்சிரு. இந்த கனியை பையனுக்கு கொடு. பக்கத்தில் வா. அதைத்தான் நான் சொல்லிட்டேன். சொல்லிச்சோம்மா பக்கத்தில் வாமா. காப்பாற்றி தரேன். என்னையை பார்த்துட்டு போங்க. ஜெயிச்சுக்காங்க. நல்லா இருங்க. பிறகு பேசிக்கோ. என்ன ஏதுன்னு சொல்லிடுவோம். அதை தீர்த்து தந்தது போ. உட்கார். கருப்பசாமிக்கு கரூர் பகுதி யாருப்பா? கரூர். கற்பகத்தின் சோலையிலே மொய்க்கும் வண்டு நீ அல்லவோ. தன் பிள்ளையினுடைய மனவேதனையை கேட்க வந்தது யார்? கால் வந்துட்டு வா. சார் 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 உட்கார். ஒரு பாலத்துக்கு கீழோடி என் குதிரை போச்சு. அப்படி போன உடனே நிறைய பேர் தீர்த்தங்களாக எடுத்துகிட்டு வராங்க ஒரு அம்மன் கோயிலுக்கு. நீ எடுத்தியா? எடுக்கணும்னு நினச்ச எடுக்கலையே. நாங்கள்லாம் இடித்த வாயங்க இல்லையா? அதான் நீ எடுக்கலை. கால் வந்துட்டா. டீ வாங்கிதாங்கப்பா. என்னம்மா வேணும் உனக்கு? இப்போ கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன? பிள்ளையை பற்றி என்ன விஷயம்? கால் வந்துட்டோம். விஷயத்தை என்னென்னு கேட்குறேன். உட்காரடா. உன் பிள்ளை அந்த வீட்டை விட்டு மாறணுங்கிற நிலைமை இருக்குது.
அப்படி மாறவில்லை என்றால் தற்கொலை என்ற முயற்சிக்கு போகக்கூடிய நிலைமை நடக்கும். புரியுதா? ஆனால் அப்படியே நடந்தாலும் ஒரு பொய்யை சொல்லி உன்னை ஏமாத்திடுவாங்க. அதனால் அங்கே இருக்கவா அவள் அங்கே இருக்காமல் இருக்கவா, அதுக்கு ஒரு வழியும் வேணும், என் பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறேன். சரிதானா? ஆனால் அதுக்கு உரிமையானவனுடைய உள்ளத்தை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கண்ண முடிக்கும். காப்பாற்றி தரேன், கடனை தீர்த்து தரேன். பணம் தந்திருக்கான் பார்த்தியா? பெருகும். நல்லா இருக்கு. பக்கத்துலவா வெற்றி அடிச்சுக்கா. இந்த கனி வாங்கிக்க. அதே கரூர் எல்லை தன் தொழில் சொந்தமாக மன உபாதை அடைந்தவன். என்னடா தொழில் பார்க்குற? கால் வந்துட்டு. நீ என்னடா பார்க்குற? நீ யாரு? எனக்கு வட்டிக்கு தெரியலடா. இல்லை தம்பி, பைக் வச்சுருக்கியா? யாரெல்லாம் கூப்பிட்டு போகிற? வண்டியில் பின்னால் ஒரு ஆளை வச்சு கூப்பிட்டு போகிற? யாருடா அது? அப்படியா? கெட்டிக்காரன்டா. கால் வந்துட்டு வா. சரி, கால் வந்துட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வாகனங்கள் சம்மந்தமான ஃபைனான்ஸ், உன் கொடுத்த பணங்கள் வராமல் வேதனை அடைஞ்சி பிறந்துக்கிட்டு இருக்கிய. சரிண்ணா? ஆனால் உன் கூட இன்னொருத்தன் இருக்கிறானே, அவனுக்கு உனக்கு என்ன வாக்குவாதங்கள்? அவன்கிட்ட நீ எந்த ஒரு தொடர்புகளும் வைக்காத. ஒருத்தன் உன் கூட வந்து சேர்ந்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி வருவான், அவன்கிட்ட தொடர்பு வைக்காத. உனக்கு இழந்த பணத்தை நான் மீட்டி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? ஒரு காடு விளையாதுடா. ஆனால் ஒரு இடம் ஆஃபீஸ் மட்டும் நீ ஒரு இடத்த மாற்ற வேண்டியிருக்கு. அதை நான் வெற்றியாக்கி உனக்கு தரேன், பணத்தை வாங்கி தரேன். இந்த சந்தோஷமாக இரு. கண்ண முடிக்கா கொஞ்சம். வெற்றிவேல் முருகனுக்கு இந்த யார் கூடயும் பாட்டு ரசிச்சு சேராத. சந்தோஷமாக இரு. புண்ணியமடைவாயப்பா. அதே ஃபைனான்ஸ் சொந்தமானவன் டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கான், குழப்பத்தில் இருக்குது. கேட்டு பார்ப்போம். தங்கள் யார்? சாமி முடி வந்த மாதிரி தெரியலையே. அதான் சொன்னேன், சும்மா தான் வந்துருக்கு. அவர் கூட வந்த ஆளா? இவர் கூட வந்த ஆளா? இவர் கூட வந்தவர், அவர் கூட வந்தவர். கால் வந்துட்டு வாடா. வராரு. யாருன்னு? உனக்கு பின்னால் ஒரு சித்தருடைய ஆசி வருத. சமாதிகள் எதுவும் கும்பிட போயிருக்கியா? எங்கே? அவர்கிட்ட எதுவும் முறையிட்டு வச்சுருக்கியா? அவர் படம் வச்சுருக்கியா வீட்டில்? முறையீடாக கும்பிட்டுருக்கேன். அவருடைய கிரேஸ், அந்த ஆத்மஸ்வரூபம் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை புரிகிறது. இதுவரை உள்ளதில் உன்னுடைய எழுத்து வடிவத்துள்ள அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட்டுகள் இவைகள்லாம் போய் பார்த்தேன். ஆனால் உன்னுடைய பணங்கள் எல்லாமே கொஞ்சம் நஷ்டமும் மனவேதனையும் பட்டிருக்கு. சில பேர்கள் வந்து கொடுக்கவே மாட்டோங்கிற ஒரு நிலைமையிலலாம் உன்னை வாட்டிக்கிட்டு இருக்காங்க. சட்டப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உனக்கு வரக்கூடிய நிலைமையில் இப்போ இருக்கிற. இதெல்லாம் உனக்கு மாற்றணும், அமௌண்ட்டை வர வைக்கணும். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. அதுக்கு வழி இருக்காயா? இந்தாடா, தொழிலை வளமாக்கி தரேன், பெருக்கி தரேன், நிறைந்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். சந்தோஷமாக இருக்கும். அன்னதானம் முடிஞ்சு போங்க, ஆனந்தமாக இருங்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு சேலம் வாடா ஐயா. இந்தா நல்லாரு, ஐஸ்வர்யமாரு, மன மகிழ்ச்சியாயிரு, வயிறரே சாப்பிட்டு போ. சேலம். அங்கேயும் நின்னுங்க, அங்கேயும் நின்னுங்க, நான் கூப்பிட்றேன். பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? எங்கப்பா இருக்கா பொண்ணு? கால் வந்துட்டு வரலாம். கண்ணால வெட்டாதே, கண்ணால வெட்டாதே. நல்ல உணர்ச்சி வசப்படாமல் மன நிறைவோடு உட்காரலாம். உட்காந்துக்க வேண்டியதானே? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ 1.25 ஆண்டுகளாக பிள்ளையனுடைய ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயத்தில் உன் உள்ள கொஞ்சம் புண்பட்டுருக்கு. அவளுக்கு எந்த ஒரு ஆயுள் கண்டமும் இல்லாமல், எந்த ஒரு
அறுவை சிகிச்சை ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவான். மத்வாச்சாரியா. சரி, ஓகே. அதே மாதிரி ஒரு சொத்து முடிக்கிற சம்மந்தமாக அவங்க வீட்டில் ஒரு மனப்போராட்டம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த குறைகளும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்னப்பா வேணும்? தை மாதத்துக்குள்ளே வெளியாகி தரேன். என்னை 3 முறை வந்து பார், ஆனந்தமாகுவாய். இந்த அப்படி கருப்பசாமிக்கு இந்த மகனே என்னாலும் உயர்ந்திருப்பாயப்பா. சாப்பிட்டு போ. என் மனைவிக்கு வேலையில் உயர்வு வேண்டும், என் பிள்ளைக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? சேலம் எல்லை. உங்கள் வீட்டம்மா என்ன வேலை பார்க்கு? பள்ளிக்கூடத்தில் என்ன செய்தியா? அந்த வேலையை பற்றி கேட்கல. உன் வீட்டம்மா என்னப்பா வேலை பார்க்கு? பரீட்சை சம்மந்தமான விஷயம். காலில் வந்துட்டு வரலாம். அழைக்கிறேன் பராசக்தி. பூமாலைகள் புதுசாக வரவங்க அங்கே நின்று வாருங்கள், குழப்பாதீங்க. தெளிவாக டீ இருக்கிற எண்ணத்தில் உயர்வு இருக்கு, கல்வியில் ஆர்வம் இருக்கு, மனதிலே சரியாக பதிவாகவில்லை. ஆனாலும் இந்த எழுதின எழுத்து எனக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை 45% மதிப்பெண் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் எழுதியிருக்கு. எப்படியோ பாத்தாகி கொண்டு வந்து ஒரு பணியை கொடுத்துருவோம், சரியாக்கிடுவோம். சரிண்ணா? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய பொண்ணுடைய கல்விக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும். என்ன ஆக போகிற? வாட்? என்ன சப்ஜெக்ட் ஆராய்ச்சி பண்ண போகிற? பயாலஜி. நீங்களாம் அங்கே போங்க, நீங்கள் வா. கண்ண முடிக்கா பார்ப்போம். நுண்ணுயிர் ஆய்வாளராக போகிற, அப்படி தானே? கால் வந்துட்டு வா. டெல்லியில் இருந்து அது சம்பந்தமான விஷயங்களெல்லாம் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு, உங்களுடைய கல்விச்சாலைக்கு வரப்போகுது. அதில் உன்னுடைய படிப்பு உயர்ந்துடும். அதில் வெற்றி அடைந்து நீ டெல்லியில் முதல் பணியை செய்வாய். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு ஆனந்தமாக அதை வாங்கித்தாரேன். படித்து தெளிவாகலாம். இந்தா ஜெயிச்சு வரலாம் மகளே. செல்வாக்கா பாப்பா பக்கத்தில் அந்த இடத்த விற்பனை பண்ணிட்டா என்ன? விற்க போறியா வைக்க போறியா? ஏழு நாட்கள் பொறுமையாரு. வாமா, ஜெயிச்சு தரேன். சந்தோஷம். பின்னால் பேசலாம். பேக் 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 பேக். பரமேஸ்வரா, ஏண்டா சிரிக்க? கருப்பசாமிக்கு அதே சேலம் எல்லை. கணவன் மனைவி, தலைவனும் தலைவியும். மகன் வந்திருக்கானா? கால் வந்துட்டுவாங்க. கஞ்சமலை எங்கே இருக்குப்பா? அங்கே போய் கும்பிட்டீங்களா? அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிட மாட்டீங்க. வெளியூரில் உள்ளவங்க போய் கும்பிடுவோம், நீங்கள் பார்க்க மாட்டீங்க. என்னடா தம்பி, அப்படி தானேடா? கால் வந்துட்டுருக்காங்க. அங்கே கால் வந்துட்டாங்க. கருணை வடிவானவளே கை கொடுப்பாயம்மா, காலமெல்லாம் உன்னருளை
உங்கள் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன், மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது, இருக்காளா? உடல்நிலை சம்மந்தமாகவும் வாழ்க்கை எதிர்கால சம்மந்தமான பிரச்சனைகளையும் பற்றி என்கிட்ட நீங்கள் வினவுதீங்க, கால் வந்துட்டு வரலாம். உணர்ச்சி வசப்படாமல் கண்ணீர் வடிக்காமல் அழாமல் உட்கார்ந்தா எல்லாம் தெளிவாகும். ஏன் அழணும்? அடுத்து சாதிக்க போகிறது என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் வரலாம். என்னம்மா வேணும் உனக்கு? வீட்டுக்காரரை பற்றிலாம் கவலை இல்லை. ஒரு மகனுக்கு சனி சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. அதனால் கல்யாணம் வரை கூடி வந்து மனக்குழப்பமும் பிரச்சனையும் நடக்கும். அந்த நிலைகளை உருவாக்காமல் வெற்றிகரமாக சனி பகவான்கிட்டே உங்களுக்கு அனுமதியும் வரத்தையும் வாங்கி தந்து அந்த மனக்குளத்தை நடத்தி வச்சா போதுங்களா? ஜெயிச்சு தாரேன். அதை போய் பார்த்தீங்களாடா? நீங்கள் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றித்தரேன். நம்ம காலம் இருக்கும் பொழுதே ஒரு பேரனோ பேத்தியோ எடுத்து கொஞ்சிடணும், அதுக்கு ஒரு வழியை கொடுத்துரு கருப்பசாமி அப்படின்னு கேட்குறேன். கொடுக்குறேன். ஆம்பளை பைய பிறப்பான். இந்த தொப்புள் பக்கத்தில் கருப்பு மச்சம் இருக்கும், கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. கால் வந்துட்டோம். வெற்றிவேல் முருகருக்கு. இங்கேருந்து போய் 8வது நாள் உங்கள் தெருவில் ஒரு நாய் செத்து போயிடும். அது ஒரு அறிகுறி. அது ஏன் அப்படிங்கிறத நான் பின்னால் பேசுகிறேன். என்னைய தனியாக பார்த்துப்போ, வெற்றியாக்கி தரேன். பக்கத்தில் வா. வெற்றிவேல் முருகனுக்கு. கருப்பசாமி காப்பாற்ற. சேலம் எல்லை டாக்குமெண்ட் கேஸ் சம்மந்தமாக குழப்பம் இருக்கா உனக்கு? கால் வந்துட்டு வா. தோரணமலை நிர்வாகி அவர்களே, இது சொல்கிறது மையோட்டம் இல்லை, மந்திர தந்திரமும் இல்லை. இது ஞானத்தின் மூலமாக சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். தங்கள் உள்ளத்தை சீர்படுத்தி கொள்ளவும். கால் வந்துட்டு வாங்க. இன்னும் ஒரு முறை. உன்னை பார்த்தோன்னே ஒரு லாரி வருதே, வச்சிருக்கியா? வந்துருச்சா? அது சொந்தமாக ரொம்ப முட்டி மோதிக்கிட்டு அலைஞ்சிய, இப்போ அதெல்லாம் தீர்த்து கொண்டு வந்தாச்சு. கால் வந்துட்டோம். லாரியில் என் பேர் எழுதலை, தேவையில்லை. இப்போ தானே வந்திருக்கான், எழுத வைப்போம். என் பேர் எழுதிக்கிடுவேடா. எப்போ? சரி, அவன் உள்ளத்தில் தோணி இருக்கு பாரியா, என் பிள்ளைடா நீ. இன்னொரு தடவை காரணம் விட்டால. கருப்பசாமிக்கு இப்போ உன்னுடைய டாக்குமெண்ட்டுகளெல்லாம் படித்து பார்த்தேன். ஒரு டாக்குமெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தர் டாக்குமெண்ட்லேயும் ஒரு குழப்பமான நிலைகள் இருக்குது. அதில் பட்டா எண்களில் ஒரு சில மாற்றங்கள், புரியுதா? அதனால் இது வந்து நீதிமன்றத்துக்கு போகுமா அல்லது நம்மளே பேசி தீர்ப்பாகி முடித்து இந்த இடத்த நம்ம பெற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு மன உபாதை உன் உள்ளத்தில் தோன்றுறது. 3 பேர் சேர்ந்து பஞ்சாயத்து பேசி முட்டிக்கிட்டு வரானே தவிர முடிவு கிடைக்க மாட்டேங்குது. கால் வந்துட்டு வரலாம். சர்ன்னு லாரி வருது. அதனால் இந்த டாக்குமெண்ட் விஷயத்தையும் தீர்த்து தாரேன். இப்போ கொஞ்சம் கடன்களால் உன் உள்ள ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்குடா. அந்த கடனை தீர்த்து தாரேன். வண்டி வாகனத்தை உனக்கு கைமாற்றாகி குழப்பம் இல்லாமல் ஆக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? 3 மாதத்தில் கொடுத்த அக்ரிமெண்ட் தவறாமல் உன்னை கெட்ட வைக்கிறேன். இந்தா பாரு, நான் வந்துட்டோம்ல, பணம் வந்துடும், கடனை அடைச்சிடுவேன், இடத்த பிடிச்சிக்கிடுவேன், வாகனத்தை பெற்றுக்கிடுவேன். ஆனந்தமாக இருக்கும். நல்லா இருக்கு. சாப்பிட்டு போடா தம்பி, சாப்பிடாம பெறாடா. கருப்பசாமி அப்படியா? சேலம் எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையில் மன உபாதை இருக்கிறது என்று சொல்லி வந்தது யார்? எங்கே இருக்கு பிள்ளை? கால் வந்துட்டு வாங்க.
கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் மந்த மதியாலே மதித்திருந்தேன். வந்தது தெரிந்தாலும் வருவதை தெரியாது என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன்.